மல்டிமீட்டர் இருக்கு. இந்த மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி எப்படி இந்த ரெண்டு டிஸ்பிளே எப்படி இதை நான் ஆனோட் டிஸ்பிளே கேத்தோட் டிஸ்பிளே நான் வந்து செப்பரேட் பண்றேன் அப்படின்றது, எப்படி ஆனோட் கேத்தோடு நம்ம பிரிக்கிறோம் அப்படின்றத சொல்லிடுறோம் பாருங்க. ப்ரோப் வைக்கிறோம் பாருங்க. லைட் எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோ ஆக டிஸ்பிளே பண்ணலாம். 2 அப்படின்னு டிஸ்பிளே பண்ணா 2 உங்களுக்கு இதுல டிஸ்பிளே பண்ணலாம். ஹாய் டெக்கிஸ், வெல்கம் டு ஐஐடி ப்ராஜெக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஐஐடி ப்ராஜெக்ட்ஸ்ல பார்க்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்னா 7 செக்மெண்ட் எல்இடி. இந்த 7 செக்மெண்ட் எல்இடியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 7 செக்மெண்ட் எல்இடி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 செக்மெண்ட் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் 7 செக்மெண்ட்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய 8 ஷேப்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்இடிஸ் இருக்கும். இந்த 8 ஷேப்ல இருக்க எல்இடிஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 7 எல்இடிஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கும். அதனால இதை 7 செக்மெண்ட் எல்இடி அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. 8ஆவதா ஒரு செக்மெண்ட் இருக்கு. அந்த செக்மெண்ட் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட். ஸோ இந்த டாட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8ஆவதா இருக்கக்கூடிய செக்மெண்ட். இந்த செக்மெண்ட் பேரு டெசிமல் பாயிண்ட், டிபி அப்படிம்பாங்க. இதோட பின் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் பின்னாடி திருப்பினீங்க அப்படின்னா மேலே 5 பின் இருக்கும், கீழே 5 பின் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 7 செக்மெண்ட்ல 2 டைப் ஆஃப் டிஸ்பிளே இருக்கு. ஒன்று ஆனோட் டிஸ்பிளே, இன்னொன்று கேத்தோட் டிஸ்பிளே. இந்த ஆனோட் டிஸ்பிளே எப்படி ஒர்க் ஆகும், கேத்தோட் டிஸ்பிளே எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதெல்லாம் நான் டெஸ்டிங் அண்ட் ஒர்க்கிங்ல சொல்றேன். இப்போ இந்த டிஸ்பிளேல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒன்னொன்னும் பின் கான்ஃபிகரேஷன் மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த 8 செக்மெண்ட்ல இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த 8 செக்மெண்ட்ல மேல ஸ்டாப்ல ஸ்டார்ட் ஆகுறது ஏ, கிளாக் வைஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஏ, பி, சி, டி, இ, எஃப் அண்ட் தென் சென்டர்ல வர்றது ஜி, கடைசியா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த டாட்ல வர்றது டிபி அப்படின்ற இந்த பாயிண்ட். ஸோ மொத்தம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 8 செக்மெண்ட் இருக்கும். ஆனா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது 7 செக்மெண்ட். 8ஆவதா இருக்கக்கூடிய செக்மெண்ட் டிபிக்கு நம்ம யூஸ் பண்றது. தட் மீன்ஸ் டெசிமல் பாயிண்ட். ஸோ வாங்க இதை எப்படி டெஸ்ட் பண்றது, ஒர்க் பண்றது அப்படின்ற வீடியோ பார்க்கலாம். ஓகே டெக்கிஸ், இன்னைக்கு இங்க 2 டிஸ்பிளே இருக்கு, மல்டிமீட்டர் இருக்கு. இந்த மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி எப்படி இந்த 2 டிஸ்பிளேவும் செக் பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன். அது மட்டும் இல்லாம இந்த 2 டிஸ்பிளேல எது ஆனோட் டிஸ்பிளே, எது கேத்தோட் டிஸ்பிளே அப்படின்றத நான் சொல்றேன் பாருங்க. இது ஆனோட் டிஸ்பிளே, எது கேத்தோட் டிஸ்பிளே, எப்படி இதை நான் ஆனோட் டிஸ்பிளே கேத்தோட் டிஸ்பிளே நான் வந்து செப்பரேட் பண்றேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஆனோட் டிஸ்பிளே எப்பயுமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுல பின்னாடி திருப்பினீங்க அப்படின்னா மொத்தம் மேல 5 பின் இருக்கும், கீழே 5 பின் இருக்கும். மொத்தம் இதுலயும் 10 பின் இருக்கும், இதுலயும் 10 பின் இருக்கும். சரிங்களா? இது எப்படி ஆனோட் கேத்தோடு நம்ம பிரிக்கிறோம் அப்படின்றத சொல்லிடுறோம் பாருங்க. ஸோ எப்பயுமே இந்த 5 பின்னோட 2லயுமே 5 பின்னோட டாப்லயும் சரி பாட்டம்லயும் சரி சென்டர் பின் எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா காமனா இருக்கும். பட் இதில் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம மல்டிமீட்டர்ல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டயோட் டெஸ்டிங் மோட். ஸோ இது எல்இடியோட ஃபேமிலி, அதனால டயோட் டெஸ்டிங் மோட்ல வச்சுட்டு ஃபர்ஸ்ட் மீட்டர் வேலை செய்யுதா அப்படின்னு பார்க்கணும். ரைட், மீட்டர் வேலை செய்யுது. இந்த மீட்டரை பத்தின ஃபுல் வீடியோ ஆல்ரெடி நான் லிங்க்ல கொடுத்துருப்பேன், மறந்துடாம செக் பண்ணி பாருங்க. ப்ரீவியஸா போட்டிருக்கேன். இப்போ இதை எப்படி ஆனோட் டிஸ்பிளேன்னு சொல்றேன் பாருங்க. சென்டர்ல மொத்தம் 5 பின் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த 5 பின்ல சென்டர் பின்ல வந்து பாத்தீங்கன்னா ரெட் ப்ரோப் வச்சுட்டு அடுத்த பின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ப்ரோப் வைக்கிறேன் பாருங்க. ப்ரோப் வைக்கிறேன் பாருங்க. லைட் எதுவுமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோ ஆகாது. ஏன் அப்படின்னா இது வந்துட்டு கேத்தோட் டிஸ்பிளே. அப்ப கேத்தோட் டிஸ்பிளேனா ஃபர்ஸ்ட் கேத்தோட் தான் வந்து பாத்தீங்கன்னா சென்டர் பின்ல சப்ளை கொடுக்கணும். சென்டர் பின்ல கேத்தோட சப்ளை கொடுத்துட்டு நீங்க இப்போ பாருங்க, உங்களுக்கு பாருங்க ரெட்டை மூவ் பண்றேன். சென்டர் பின்ல பிளாக்கை கொடுத்துட்டு ரெட்டை மூவ் பண்றேன். உங்களுக்கு இதுல க்ளோ ஆகுது பாருங்க. ஒரு டிஸ்பிளே ஒரு லைட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோ ஆகும். அதே மாதிரி நான் திருப்பி கீழே வச்சுட்டு இந்த பக்கம் நான் செக் பண்ணேன் அப்படின்னாலும் உங்களுக்கு க்ளோ ஆகும். ஒரு பின்னுமே இதுலயும் க்ளோ ஆகும், இதுலயும் க்ளோ ஆகும். பாருங்க அடுத்ததும் க்ளோ. இது வந்துட்டு கிரவுண்டு, அடுத்தது இது க்ளோ ஆகும், இது க்ளோ ஆகும். இது ஏன்னா இப்போ நான் வந்துட்டு பிளாக்கு காமனா வச்சுக்கிட்டு ரெட்டை வந்துட்டு பாத்தீங்கன்னா மூவ் பண்றதுனால இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கேத்தோட் டிஸ்பிளே. அடுத்தது ஆனோட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஆனோட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதுலயும் நான் சென்டர்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பிளாக் ப்ரோப் வச்சுட்டு நான் ரெட்டை மூவ் பண்ணேன் அப்படின்னா லைட் எரியுமா அப்படின்னா எரியாது. ஸோ அதனால இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரெட் ப்ரோபை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சென்டர்ல வச்சுட்டு ரெட் ப்ரோபை சென்டர்ல வச்சிடணும். அண்ட் தென் இப்போ பிளாக் ப்ரோபை மூவ் பண்ணோம் அப்படின்னா பாருங்க உங்களுக்கு ஒன்னுக்கும் லைட்டு க்ளோ ஆகும். ஏன்னா இதுதான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆனோட் டிஸ்பிளே. ஸோ இப்படிதான் ஆனோட் டிஸ்பிளேவும் கேத்தோட் டிஸ்பிளேவும் செக் பண்ணணும். பார்த்த உடனேலாம் நம்ம செக் பண்ணவே முடியாது. இப்போ உங்களுக்கு
இதுல டிஜிட்ஸ் நான் சொல்லிடுறேன் பாருங்க. ஒரு இதை எப்பயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல வச்சுக்கணும். லெஃப்ட் சைட்ல வச்சுட்டு இது டிபி பாயிண்ட். இதுல இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ, இது எஃப், இது ஜி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 1 அப்படின்னு டிஸ்பிளே பண்ணணும்னா 1 நம்ம இங்க டிஸ்பிளே பண்ணலாம். 2 அப்படின்னு டிஸ்பிளே பண்ணணும்னா 2 உங்களுக்கு இதுல டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ இதை எப்படி டிஸ்பிளே பண்றதுன்னா ஒன்னும் சிம்பிள். இங்க பாருங்க, இது ரெட் ப்ரோப். ரெட் ப்ரோப் எடுத்து இது ஆனோட் டிஸ்பிளேன்றனால ரெட் ப்ரோப் சென்டர்ல வச்சுட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாருங்க இந்த பக்கம் நான் டச் பண்றேன். இப்போ 2க்கு பாருங்க இந்த பட்டன் டச் பண்றேன். இப்போ 2க்கு சென்டர் லைட் எரியுது. அதே மாதிரி நான் இந்த பக்கம் பாருங்க டச் பண்றேன். டூக்கு பாருங்க நான் இப்படி இந்த பக்கம் டச் பண்றேன், சென்டர் லைட் எரியுது. அதே மாதிரி இங்க டச் பண்றேன் பாருங்க, இந்த அடுத்த லைட் எரியுது பாருங்க 2க்கு. அதாவது இப்போ 2க்கு நான் இப்படி டிஸ்பிளே பண்ணணும். 2க்கு டிஸ்பிளே பண்றதுக்கு இங்க பாருங்க இந்த பின் இந்த பின் ரெண்டு டிஸ்பிளே ஆகுதுங்களா. ஸோ அடுத்தது இதுவும் டிஸ்பிளே ஆகுது. அதுக்கு அடுத்தது நமக்கு இந்த பின்னி நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷார்ட் பண்ணிட்டு இப்போ பாருங்க 2க்கு டிஸ்பிளே ஆகுது. அப்போ 2க்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா டாப்ல இருக்க இந்த ரெண்டு பின்னி நம்ம ஷார்ட் பண்ணியாச்சு. அப்போ பேலன்ஸ் இப்ப இந்த பின்னு வந்து இங்க வரணும் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த பின்னுக்கு நம்ம எங்க வேல்யூ இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி இந்த ரெண்டு இதுலயும் வைக்கிறோம் பாருங்க, இந்த பின்னு இப்ப ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த ரெண்டு பின்னையும் ஷார்ட் பண்ணிட்டு இந்த ரெண்டு பின்னையும் ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா 2 உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆயிடும். அதுக்கு அடுத்தது இந்த 2க்கு உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணணும்னா அதே மாதிரி இப்ப கீழே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ரெண்டு பின்னையும் நம்ம ஷார்ட் பண்றோம். இங்கே ஷார்ட் பண்ணிட்டு இது ரெண்டையும் வச்சிட்டோம் அப்படின்னா தெரியுதுங்களா. ஸோ இப்போ இந்த ரெண்டு இதுவும் ஷார்ட் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டு இதுவும் அப்போ 7 செக்மெண்ட்ல மொத்தம் இந்த 4 இதுவும் இது எரிய வைக்கணும் அப்படின்னா ஸோ இங்க இருக்கிற ரெண்டு பின்னு, அதுக்கப்புறம் இங்க இருக்கிற இந்த ரெண்டு பின்னு, இந்த பின் 3 பின்னையும் ஷார்ட் பண்ணி நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல சப்ளை கொடுத்துட்டு இந்த பின்னை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷார்ட் பண்ணி நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சென்டர்ல கொடுத்துட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சு நீங்க 2 அப்படின்ற நம்பர்ஸை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன நம்பர்ஸ்லாம் வேணும் அப்படின்றத நான் கீழே வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படி டிஸ்பிளே பண்றது அப்படின்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறந்துடாம நீங்க அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. அட்வான்டேஜஸ் ஆஃப் 7 செக்மெண்ட் எல்இடி. ஸோ இந்த இதோட அட்வான்டேஜஸ் வந்து என்னன்னா உங்களுக்கு கவுண்டர் டிஸ்பிளேக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் டிஸ்பிளேல நீங்க டெசிமல் பாயிண்ட்ல ஏதாவது நீங்க காமிக்கணும் அப்படின்னாலும் இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வேற என்னென்னலாம் இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இதுல ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் சொல்லியிருப்பேன், ஆனோட் அண்ட் கேத்தோட் டிஸ்பிளேன்னு. ஸோ ஆனோட் டிஸ்பிளே எப்படி வந்து செக் பண்றதுன்றதையும் பார்த்துருப்பீங்க, கேத்தோட் டிஸ்பிளே எப்படி செக் பண்றதுன்றதை பார்த்துருப்பீங்க. ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை, பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் தான் வந்துட்டு நீங்க செக் பண்ணிட்டு வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே இதுல ஒரு மேஜர் அட்வான்டேஜஸ், நீங்க எந்த டிஸ்பிளே வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாத்தி இருந்தது அப்படின்னாலும் ஒரு ப்ராப்ளம் கிடையாது, சர்க்கியூட்ல மட்டும் கனெக்ஷன் கரெக்டாக பார்த்துக்கலாம். ஸோ டெம்பரேச்சர் சென்சாருக்கு நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை டெம்பரேச்சர் ரீடிங்கை வந்து டிஸ்பிளே பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் பேங்க்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டோக்கன் கவுண்டர்ஸ்க்கு இது யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி வேரியஸ் டிஸ்பிளேக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 0 to 9 வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூஸ்ல நீங்க நிறைய எது வேணாலும் காமிக்கலாம். ஸோ அப்போ 100 200 யூஸ் பண்ண முடியாதுன்னா யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி இன்னும் அடிஷனலா வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 7 செக்மெண்ட் 3 7 செக்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ஸோ இந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளேவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்பா நியூமரிக்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இதோட வேல்யூஸ் நீங்க காமிக்கலாம்னு சொல்லியிருப்பேன். ஆல்பாபெட்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா வேல்யூஸுமே இதுல காமிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எம் இதுல காமிக்க முடியாது. எம் வந்துட்டு நீங்க காமிக்கிற மாதிரினா நம்ம இந்த பக்கம் ஹரிசாண்டலா யூஸ் பண்ணதான் நம்ம காமிக்க முடியும், வெர்டிகலா நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி காமிக்க முடியாது. அதே மாதிரி கே வந்துட்டு இதுல காமிக்க முடியாது. இந்த மாதிரி மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் வந்துட்டு இந்த ஆல்பா நியூமெரிக்கல் டிஸ்பிளே வந்துட்டு டிஸ்பிளே பண்ணும்போது இருக்கும். இது ஒண்ணுதான் இதோட இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ். அட்வான்டேஜஸ் தான் ஜாஸ்தி. ஓகே டெக்கீஸ், இன்னைக்கு 7 செக்மெண்ட் டிஸ்பிளே பத்தி நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளே மட்டும் இல்லாம இதை பத்தின ப்ரீவியஸ் காம்போனன்ட்ஸ் ஃபுல்லாவே பார்த்திருப்போம். இது எதோட டாட்டர் காம்போனன்ட்னு பாத்தீங்க அப்படின்னா எல்இடியோட டாட்டர் காம்போனன்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸா நிறைய மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி ஒரு காம்போனன்ட் எப்படி செக் பண்றது, எப்படி ஒர்க் பண்றோம் அப்படின்ற ஃபுல் வீடியோஸும் நான் போட்டிருப்பேன். மறந்துடாம அந்த வீடியோ வந்துட்டு பாத்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. ஏதாவது சஜஷன்ஸ், நான் ஏதாவது இம்ப்ரவைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க தாராளமா. ஸோ உங்க காலேஜ்ல வந்துட்டு ஒர்க் ஷாப்ஸ் இல்ல செமினார்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னாலும்
இல்ல நீங்க ஏதாவது ஃப்ரீ செமினார், ஃப்ரீ ஒர்க் ஷாப் வந்துட்டு எங்க சென்டர்ல வந்துட்டு இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. பை.